தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அதாவது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு 8 கோடி மக்களுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதியாக தான் அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். அந்த திமுக பிரமுகர் எடுத்து வைத்திருக்க படங்கள் எல்லாமே திமுகவுடைய முக்கிய பிரமுகர்கள். போற போக்குல அப்படியே திமுக பிரமுகர்னு சொல்லிட்டீங்க. அப்படி என்றால் அந்த அண்ணா நடந்த அந்த சம்பவத்தை நீங்க அப்படியே கடந்து போகணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. காங்கிரஸ் சதித்திட்டம். மணிப்பூர் ஈரை பேனாக்கி, பேனை பெருமானாக்கி, பெருமானை பெத்தபுரமாக்கியது காங்கிரஸ் மட்டுமல்ல, வெளிநாட்டில் வரும் மிஷனரிகளின் கூட்டு சேர்ந்துதான் மணிப்பூரில் மிகப்பெரிய பிரச்சனை விஸ்வரூபமாக மிக ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அடிக்கிறது ஒரு கேள்வி இருக்கு. 5 லட்சம் பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா பெண்கள் வந்து ஏதாவது தவறுகள் அவங்க மேல இருக்குன்னா அவங்க உடனடியா சொல்லணும். ஒண்ணு நீங்க தான் மிரட்டுறீங்களே. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் ஊடகவியலாளர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு VS ராமன் அவர்களும், மேலும் திமுகவை சேர்ந்த மரியாதைக்குரிய காமாட்சி நாயுடு ஐயா வணங்கியிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். திரு VS ராமன் சார், தமிழகத்தையே உலுக்கி இருக்கக்கூடிய சம்பவம், பேசுபொருளாக இருக்கக்கூடிய சம்பவம், அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு மாணவி ஹாரஸ்மெண்ட்டுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. அந்த சம்பவம் தான் தற்போது மீடியாக்களிலும் செய்தி பெரிய விவாத பொருளாக இருக்குது. இது சம்பந்தமாக திரு அண்ணாமலை அவர்கள் இன்று தினம் பிரஸ் மீட்டிலே ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பல விஷயங்களை விவரித்து சொன்னார். குறிப்பாக நாளை தினம் காலையில் 10 மணிக்கு என்னுடைய வீட்டு வாசலில் சவுக்கா வச்சு அடிச்சுக்க போகிறேன்னும், மேலும் திமுக ஆட்சியை விட்டு அகற்றுவது வரை நான் செருப்பு அணிய மாட்டேன் என்றும், மேலும் முருகனோட அறுபடை வீட்டுக்கு சென்று கோரிக்கை வைக்க போகிறேன், 48 நாட்கள் விரதம் இருக்க போகிறேன் அப்படின்லாம் கூட பல விஷயங்களை வினோதமான சில விஷயங்கள் பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறது இதை திட்டமிட்டே அரசியல் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி துறை சார்ந்த அமைச்சர்கள் கோவி செடியன் அவர்களாக இருக்கட்டும் எல்லாம் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சகோதரர்? அப்போ திட்டமிட்டே இவர்கள் எதிர்கட்சிகள் இந்த மாதிரி அண்ணாமலை பண்றாரு, போராட்டம் பண்றாரு, இந்த மாதிரி அரசு மீது குற்றச்சாட்டு சொல்றது இன்னும் சொல்றாங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செடியன், அப்போ சட்டத்துறை அமைச்சர் ரகுபதினு சொல்றாங்க. அப்போ அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த சம்பவங்களும் திட்டமிட்டே தான் ரெகுலராக அரங்கேற்றி வருகிறார்கள் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டு 8 கோடி மக்களுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதியாக தான் அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. அவர் இதுவரைக்கும் அப்படி சொல்லிருக்காரா? இல்லை. காரணம் என்ன? ஒரு பேரண்ட்ஸ் தன்னுடைய பிள்ளைகளை படிப்புக்கு அனுப்புறது, வேலைக்கு அனுப்புறது ஒவ்வொருத்தருடைய விருப்பம். ஆனா அந்த இடத்துல பள்ளிக்கூடத்து காலேஜுக்கு போற இடத்துல இந்த மாதிரி ஏதோ ஒரு காதல் உருவாகுது. இந்த காலில் ஒரு இதுல கூட அதை சமூக விரோதிகளான அந்த சம்பந்தப்பட்ட அந்த நபர் அதை எடுத்து படம் எடுத்து மிரட்டி பாலியல் வன்முறையுடைய நிலைப்பாடு உருவாகணும். எந்த விதத்துல நியாயம்? அதுக்கப்புறம் அவரை விசாரிச்ச பிறகு என்ன சொல்றாங்கன்னா, அந்த எஃப்ஐஆர் வெளியிடலாமா? அண்ணாமலைக்கார கொஸ்டின் சொல்லுங்க. ஒரு வழக்கு காதல் சம்பந்தமான அந்த மாணவி கொடுக்குற வழக்க அதை எஃப்ஐஆரை போட்டு ரெடி பண்ணி அந்த எஃப்ஐஆரை பொதுத்தளத்துல விடலாமா? அது தப்பு தானா இல்லையா? அவங்க 7 தலைமுறைக்கு அந்த குடும்பம் பாதிக்குது இல்லையா? ஒரு தவறு நடந்து போச்சு, அம்மா பேரண்ட்ஸ் தெரியாம நடக்குது. அது மாதிரி அந்த 3வது ஆண்டு படிக்கக்கூடிய அந்த மாணவனும் அந்த நிலைப்பாடு வரும்போது 2 குடும்பத்துக்கும் பாதிப்பு வருமா இல்லையா? அப்போ அரசாங்கத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த காவல்துறை சேர்ந்த அதிகாரிகள் ஒரு எஃப்ஐஆர் போடும்போது அந்த எஃப்ஐஆர் எப்படி வெளியில லீக் ஆச்சு சொல்லுங்க. அப்போ யாருடைய துண்டுதல் பேர்ல அந்த எஃப்ஐஆர் பப்ளிக் வெளியில ரிலீஸ் பண்றாங்க என்பது அண்ணாமலை கேட்கிறாங்க. 2வது அண்ணா யூனிவர்சிட்டி என்பது இந்தியாவுடைய ஒரு வரலாற்று புகழ் வாய்ந்த ஒரு நாலந்தா பல்கலைக்கழகம் எப்படியோ அந்த மாதிரி ஒரு பெரிய பல்கலைக்கழகம், பனாரஸ் பல்கலைக்கழகம் எப்படி அந்த மாதிரி அப்படின்றது இதுவரையிலும் அந்த மாதிரி சம்பவம் நடக்கல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அந்த ரோட்டோரம் பிரியாணி வித்துட்டு ரெகுலரா இந்த மாதிரி ஒரு காதலர்களை பிடிச்சு இந்த மாதிரி சம்பவம் பண்ணக்கூடிய அந்த திமுக பிரமுகர் எடுத்து வைத்திருக்க படங்கள் எல்லாமே திமுகவுடைய முக்கிய பிரமுகர்கள். போற போக்குல அப்படியே திமுக பிரமுகர்னு சொல்லிட்டீங்க. திமுக பிரமுகர் தாருங்க அந்த பிரமுகர். திமுக அவர் சம்பந்தமே கிடையாதுன்னு சொல்லி அமைச்சர்களா இருக்கட்டும். அண்ணாமலை பிரஸ் ரிலீஸ்ல என்னென்ன காட்டுக்காரு? அந்த நபர், அந்த சம்பந்தப்பட்ட நபர் ஒவ்வொரு திமுக அமைச்சரோட எடுத்து படங்கள், அவருக்கு என்னென்ன போஸ்டிங் தன்னுடைய திமுகவுடைய அதிகாரப்பூர்வ நாளேட்டுல வந்த அந்த தகவல் எல்லாமே பிரஸ் ரிலீஸ்ல பண்ணாரா இல்லையா? அப்ப அது பொய்யா? சொல்லுங்க. அதாவது விஐபியோட
புகைப்படம் எடுத்துக்கிட்டதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சகஜமா இப்ப நான் நினைச்சா கூட உதயநிதி அவர்கள் ஒரு ஃபங்க்ஷன்லயே எதுலயோ பாக்குறேன் அப்படின்னா ஒரு புகைப்படம் எடுக்க முடியாதா? அந்த நபர்கள் சுப்பிரமணியன் அவர்களோட புகைப்படம் எடுக்க முடியாதா? அதாவது ஒரு விஷயங்களுங்க, பொதுவாக சமூக விரோதிகள் எந்த நிலைமையில வந்திருக்காங்கன்னா ஆளுங்கட்சி கூட பிராண்ட் ஆயிரணும், இல்லாட்டா ஆளுங்கட்சியில கூட்டணி வைக்கக்கூடிய ஆள்கிட்ட பிராண்ட் ஆகி ஒரு போட்டோ எடுத்துட்டு அவங்களுடைய வாகனத்துல அந்த அவர்கள் சார்ந்த கட்சி கூடிய பறக்க விடும் போது அப்ப காவல்துறை வந்து பயப்படுறாங்க. ஐயோ இவரு தப்பு பண்ணாலும் உலகமாக அறிவிக்கிறோம்னா கூட நமக்கு எதுக்கு வம்பு, நமக்கு பிரச்சனை வந்துடும், தான் தப்பிக்கிறதுக்காக தான் செய்யக்கூடிய சமூக விளைச்சல் தப்பிக்கிறதுக்காக தான் இது போன்ற ஒரு வேடம் அணிந்து பிஜேபியினர் தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி திமுகவோட கூட்டணி கட்சிகள் வந்து தொடர்ச்சியா முன்வைக்கிறாங்க. குறிப்பா செல்வ பெருந்தகை அவர்கள் புக்லெட்டே கூட வெளியிட்டாரு. இவ்வளவு கூட்டணி பின்னணி சொல்லக்கூடியவர். அதாவது நீங்க யாரை இப்ப சொன்னீங்களோ, இவர் எத்தனை கட்சி போயிட்டு வந்தாரு, இவருடைய கடந்த கால வரலாறு தெரியும், அவருக்கு எவ்வளவு சொத்து வச்சிருக்காருன்னு தெரியும். இவங்க சொல்லக்கூடிய யாருமே வந்து சத்யவான் சாவித்திரியும் அல்ல, வந்து முத்தமர் காந்தியும் அல்ல, எல்லாமே எவ்வளவு செப்பிடா அவங்க கடந்த காலத்துல எப்படி சம்பாதிச்சாங்க, எப்படி வந்தாங்க, இன்னைக்கு ஆளுங்கட்சி எப்படி துதி போடுறாங்க. துதினா சாதாரண துதி கிடையாது, தந்தானை துதிப்போமே இந்த நிலைப்பாடுக்குள்ளவர்கள் தான். ஆகவேதான் திமுக தனக்கு தன்னுடைய கூட்டணிக்கும் பங்கம் வந்துடக்கூடாது என்பதற்கு மக்கள் எப்படியும் இல்ல. இப்ப இந்த குற்றச்சாட்டு திரு செல்வ பெருந்தகையில் அவர் வச்சா எதிர்கட்சி காங்கிரஸ், பிஜேபி காங்கிரஸ் தான் எதிர்கட்சியா இருக்கு, அதனால இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாரு, இயல்பா நம்ம கடந்து போயிடலாம். ஆனா இதே குற்றச்சாட்டு அம்மையார் தமிழிசையும் முன் வைக்கிறாங்களே, நான் இருந்த வரைக்கும் ஒரு யாட்ஸ்டிக் இருந்துச்சு, உள்ள வர உடல்ல, ஆனா இப்போ வந்து குற்ற பின்னணி உடல்லாம் ஈஸியா உள்ள வந்துடுறாங்கன்னு சொல்லி தி இந்து தமிழ் திசைக்கு அவர்கள் பேட்டி கொடுக்கிறார். அதை ஒட்டி அமித்ஷா அவர்கள் கூட்டு வச்சு கண்டிப்பதாக சில காட்சிகள்லாம் வருது. அதற்கு உரிய விளக்கம் கொடுக்கலாம். ஒரு விஷயங்களுங்க, எந்த அரசியல் கட்சிகளால இருந்தாலும் இன்னைக்குள்ள பெரும்பாலும் நீங்க 100% ஃபில்டர் பண்ண முடியாது. அந்த அடிப்படையில வந்து மத்த தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட கட்சிகள்ல பாத்தீங்கன்னா 50% நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய குற்றப்பின்னணி உள்ளவங்க தான் இருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அந்த திராவிட அப்படிப்பட்ட திராவிட கட்சியில குற்றப்பின்னணி இருக்கிற பல்வேறு பிரமுகர்கள் அதே போல பாஜக வந்துவிடக் கூடாது என்பதற்கு தன்னுடைய ஆதங்கத்தை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அங்கு வெளிப்படுத்தினார். அதற்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இப்ப பிரச்சனை என்ன, தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு பாலியல் பிரச்சனை என்பது இன்னைக்கு என்ன சொல்றாங்க பாருங்க. சார், உங்களுக்கு பிரச்சனை சமூகத்துல இந்த மாதிரி சீர்கேடு நடந்துட்டு இருக்கு, இதை வந்து அரசு இரும்புக்காரம் கொண்டு செயல்படணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கிறீங்களா? இந்த செயல் வந்து திமுக சொல்லி அரசு அப்படி கிடையாது. அதாவது ஒரு விஷயங்களுங்க, சமூக விரோத செயல்களும் குற்றப்பின்னணியிலிருந்து தப்பிக்கிறதுக்காகவும் கவசமாக பாதுகாப்பாக செயல்படக்கூடிய ஆளுங்கட்சியில் சமூகர்கள் அதுல விங்கிள் ஆகுறாங்க. அந்த விங்கிள் ஆகும் போது அவங்களுக்கு செய்யக்கூடிய தவறுகளை காவல்துறையிலிருந்தும் சட்டத்துறை பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சீனை கிரியேட் பண்றாங்க. ஆனால் கடந்த 3.25 ஆண்டு காலமாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னைக்கு நீங்க சமூகங்கள் செயலை எடுத்துப்பட்டு பாருங்க. கடந்த 3 ஆண்டுகளில் 6000க்கும் மேற்பட்ட கொலைகள், 600 கொள்ளைகள், போதை, அதாவது குழந்தைகள், இன்னைக்கு குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் பாலியலுக்கு பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை வருது. பாலியல் பிரச்சனை அரசு துறை அலுவலகங்கள்ல நான் 1000 பேர் விஷயம் தரேங்க, அரசு நடவடிக்கை எடுக்குமா? தமிழகத்தில் பல்வேறு அரசு துறைகளில் தங்களுக்கு சாதகமாக செயல்பட பல பெண்களை பாலியல் இச்சைக்கு அடிமைப்படுத்தி செயல்படுகிறது. லிஸ்ட் தட்டுமா? நடவடிக்கை எடுக்க தயாரா? பண்ண மாட்டாங்க சார். ஆகவே நல்ல பிரச்சனை. நாளைக்கு உங்க சகோதரி, உங்கள் மனைவி, உங்கள் அக்கா, தங்கச்சி, பிள்ளை, குழந்தையார் யார் போனாலும் சமூகத்தில் சுதந்திரமாக வர வேண்டும், சுதந்திரமாக வீட்டுக்கு வர வேண்டும். ஆனா இன்னைக்குள்ள நிலைமை என்னன்னா, கணவன் மனைவியிடம் கணவன் டாட்டா என்று சொல்லி வெளிக்கு வேலையில அனுப்புனா வீட்டுல வந்ததான் சார் வகை. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிர்வாக சீர்கேடு. காரணம் என்னவென்றால் துறை ரீதியாக முதலமைச்சர் தன்னுடைய அமைச்சர்களின் அரசு செயலர்களையோ அவர் முடுக்கி விடுவது கிடையாது, என்ன நடக்கும் என்று கேட்பது கிடையாது. அதுதான் மாநிலத்துல பிரஜ்வல் ரேவண்ணா விவகாரமா இருக்கட்டும், நீ எத்தனையோ விவகாரங்கள், குறிப்பா பில்கிஸ் பானு விவகாரமா இருக்கட்டும், வட மாநிலத்தில் நடந்த ஹத்ராஸ் உன்னாவ் வழக்கு, ஆசிஃபா வழக்கு, இது மாதிரி எத்தனையோ விவகாரங்கள் வந்து பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இவ்வளவு சட்ட ஒழுங்கு மோசமா இருக்கு, இவ்வளவு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறாங்க. நம்ம அந்த உமன் சேஃப்டி இண்டெக்ஸ்ல கூட எவ்வளவு எந்தெந்த மாநிலங்கள்லாம் அந்த பட்டியலில் முன்னாடி இருக்கிறது. அதே மேற்கோள் காட்டி தமிழ்நாட்டுல வந்து நடக்கிற இந்த குறைகள் கண்டிப்பா இருக்கும் சார். சார் ஒரு விஷயம் சார், அண்ணாமலை எடுத்த முடிவு 100% பெற்று நல்லது சார். காரணம் என்றால் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய உணர்வுகளை அவர் உள்வாங்குகிறார். அதனால்தான் சொல்றாரு, நான் இனிமேல் செருப்புப்பட மாட்டேன், நான் விரதம் இருப்பேன்,
எனக்கு தானே அடித்துக் கொண்டு விரதம் இருக்கிற காரணம் சொன்னால் விரதம் என்பது நாட்டின் சர்வ வல்லமையும் தன்னை கட்டமைப்பு உருவாக்கக்கூடிய இன்னைக்கு உலக நாடுகளில் மட்டுமல்ல இந்தியாவின் சுதந்திரமே விரதம் இருந்தால் பல்வேறு விவகாரம் நாடு முழுக்க பரவலா நடந்துட்டு இருக்கு. இது கண்டிக்கத்தக்க விஷயம். அரசு உரிய நடவடிக்கை இப்ப இதை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் என்று ஒரு அலிகேஷனை வந்து திரு அண்ணாமலை அவர்கள் இதுல முன்வைக்கிறாரு. ஆனால் திமுக பாரபட்சம் இல்லாம முதல்ல 3 மணி நேரத்துல கைது செய்யறாங்க. கைது செய்து மட்டும் இல்லாம மாவு கொட்டு போடப்படுறவருக்கு உரிய வழக்கு போடுறாங்க. அமைச்சர்கள்லாம் வந்து விளக்கு கொடுக்குறாங்க. ஆனால் பிஜேபி மாறக்கூடிய மாநிலங்கள்ல நம்ம பார்க்கிறோம் அந்த குற்றவாளிகளை வந்து அடைக்கலம் கொடுக்கக்கூடிய வேலையில ஹத்ராஸா இருக்கட்டும் உண்ணாவா இருக்கட்டும் நான் முன்மாதிரியா சில விவகாரங்கள் நான் உங்கள்ட்ட முன் வச்சேன். ஒரு குற்றத்தை மறைக்க இன்னொரு குற்றத்தை ஓமை காட்டாதீங்க. பிஜேபி தார்மீக உரிமை அப்படி என்றால் அந்த அண்ணா நடந்த அந்த சம்பவத்தை நீங்க அப்படியே கடந்து போகணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. கடந்து போக நினைக்கிறீங்களா? கடந்து போக இந்த அரசு மக்களுக்கு பாதுகாப்பு அரசு அல்ல. இந்த அரசு அத்தனை தூரம் ஆமுதல் அக்குவரின் ஊழல் என்ற ஒரே நிலைப்பாட்டு தான் அக்கறையாக இருக்கிறது. மக்களை பாதுகாக்க எண்ணம் அவளுக்கு கிடையாது சார். பிஜேபி கூட்டணியில் இருந்துச்சு இல்லையா 2021 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அதிமுகவோட அந்த பொள்ளாச்சி விவகாரம் எவ்வளவு பெரிய பூதாகரமா இஷ்யூ ஆச்சு. இந்த மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் அப்போதெல்லாம் பெண்கள் பாதிக்கப்பட்டதெல்லாம் தெரியலையா? அப்போதெல்லாம் வந்து அதிமுக இறக்குற வரைக்கும் செருப்பு போட மாட்டேன்னு சொன்னாரா? பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களே எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்தது அதிமுக சொல்றாங்க சார். அதுக்கு அன்னைக்கு எதிர்கட்சி யாரு? திமுக தானே கண்டிக்கணும். அண்ணாமலை போலீஸ் இருந்தாரு. அந்த சம்பவத்துக்கு பிறகு இப்ப அவர் அரசியலுக்கு வந்து 3 வருஷம் 4 வருஷமா ஆகுது. அதுக்கு முன்னாடி அவர் இன்னைக்கு 4 ஆண்டு அண்ணாமலை வருகைக்கு பிறகு உள்ள கதையை நீங்க கேளுங்க. அண்ணாமலை கண்டு யார் எல்முருகன் இருந்தார்ல, அம்மையா தமிழிசை இருந்தாங்கல்ல, அப்போ அந்த கூட்டணியோட தானே இருந்தாங்க. அநீதிக்கு அவங்க வந்து துணை ஒரு விஷயம் ஒவ்வொருத்தரும் ஒரு கேபிட் நல்ல பிரச்சனை. அண்ணாமலை ஒரு காவல்துறை அதிகாரி, பியூர்லி டிடெக்டிவா ஸ்கேன் எடுப்பாரு. அவர் என்ன இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வச்சு பக்கா எடுப்பாரு. ஆனா அதே போல தமிழிசை எடுப்பாங்க நினைக்காதீங்க. அதே போல எல்முருகன் எடுப்பாங்க நினைக்காதீங்க. எல்முருகன் தான் தமிழிசை சவுந்தரன் தான் அண்ணாமலை தான். அந்த மலையை கண்டுதான் இன்று சூரியன் அண்ணா அறிவாலயம் கதிகலங்கி உள்ளது. ஏன் பயப்படுறீங்க? மலையை கண்டு சூரியன் ஏன் அதிபலம் ஏன் பயப்படுகின்றால் உங்கள் மடி முழுவதும் கனம். அந்த கனத்தால் உங்களுக்கு என்ன செய்ய ஏது செய்ய 2026 எப்படியாவது மகுடம் சூட்ட வேண்டும் ஒரே இலக்கம் நோக்கி பயணிக்கிறீர்கள். தவிர்த்து நீங்கள் மக்களுடைய வளர்ச்சி பாதையில் 100% நீங்க மைனஸ், உங்களுக்கு 0 மார்க் தான். ஓகே, மலையை கண்டு சூரியன் வழங்குகிறது, அறிவாலயம் நடுங்குகிறது அப்படின்லாம் அவருடைய பாணியிலேயே அடுக்குமொழியிலேயே திரு VS ராமன் அவர்கள் பல வாதங்களை முன் வச்சிருக்கிறாரு. தமிழகம் அந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை நிலவுகிறதா? சட்ட ஒழுங்கு அவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறா? குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் தான் இந்த நடவடிக்கைகளை சரியாக வந்து மக்கள் மத்தியில் எடுத்துரைக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் இந்த பிரஸ் மீட்டிலே மக்கள் வந்து இதை சாதாரணமாக கடந்து போகக்கூடாது, மக்கள் வீதியில் இறங்கி இது சம்பந்தமாக போராடணும். இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு விவகாரம் பேசுவோம், ஒரே நாடு ஒரே தேர்தலாக 1 மாதம் அப்படி கழிஞ்சிரும். அடுத்த டங்ஸ்டன் அது ஒரு 3 மாதம் பேசுவோம், அது கழிஞ்சிரும். அப்படியே தேர்தல் வரும், மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. திருப்பியும் திமுக அதிமுக ஓட்டு போடுறதுக்காக நாங்கள் வந்து உங்களை தேர்ந்தெடுக்கிறோம். அதனால் அப்படி இருக்கக்கூடாது. மக்களை நான் வந்து அரசியல் படுத்துகிறேன். மக்கள் இதை வந்து தங்களுடைய இஷ்யூவாக, தங்களுடைய பிரச்சனையாக கருத்தில் கொண்டு, தங்கள் வீட்டினுடைய பெண்களுடைய இஷ்யூவாக கருத்தில் கொண்டு அவர்கள் வந்து வீதியில் இறங்கி போராடணும்னு சொல்லி இன்றைய தினம் பிரஸ் மீட்டிலே திரு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய வாதங்கள்லாம் சரியான வாதம் தானே? தான் வீடு சுத்தமா இருக்கான்னு பாரு. தான் வீடு சுத்தப்படுத்திட்டு அடுத்த வீடு எப்படி இருக்குங்கிறத அப்புறம் பார்க்கலாம். சரியா? மணிப்பூர்ல 2 பெண்களை, அங்க யார் ஆட்சி நடக்குது? பாஜக ஆட்சி. 2 பெண்களை வன்முறை பண்ணி நிர்வாணமா ஊர்வலமா அழைச்சிட்டு வந்தது யாரு அரசு? சமூக விரோதி சார். சமூக விரோதியா இருக்கலாம், பட் எந்த அரசு ஆட்சியில இருந்துச்சு? பிஜேபி. அப்புறம் அதே மாதிரி நீங்களும் கூப்பாடு போட்டீங்களே, திமுக கூப்பாடு போடுங்க சார். எப்படின்னா காமாட்சி நாயுடு அவர்கள் முழுக்க அறிவாளத்தில் இருக்க வேண்டிய நபர், அவர் இங்கு வந்து மக்கள் தவறாக செய்திருக்கிறார். எப்படி என்றால் யோக்கியம் வாரம் செம்படுத்த உள்ள பேசும்போது அவருடைய வாதத்தை அதாவது 2வது
ராஜ்பூஷன் அவர் வந்து விளையாட்டு துறையினுடைய சாக்ஷி மாலிக் மற்றும் வினேஷ் போகாட் அவங்களை எல்லாம் வந்து அவங்க தவறா நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி உண்ணாவிரதம் அத்தனை ஒலிம்பிக் ஆசிய கேம்ஸ்ல விளையாடக்கூடியவங்க எல்லாம் உண்ணாவிரதம் எவ்வளவு நாள் இருந்தாங்க, நூற்றுக்கணக்கான நாட்கள் இருந்தாங்க. அந்த ஆள் மீது எஃப்ஐஆர் போடணும்னு சொன்னாங்க. ஆனா கடைசி வரையும் போடாம லாஸ்ட்ல தான் ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டது. அது ஃபார்மாலிட்டிக்கு. சரியா? அது மாதிரி ஒரு ஏற்கனவே குஜராத்ல வந்து ஒரு பெண்ணை வந்து கர்ப்பிணி பெண்ணை கற்பழிச்சு அந்த பொண்ணை வந்து இது நாசம் பண்ணாங்க. அந்த கேஸ்ல வந்து தண்டனை பெற்று இதெல்லாம் சொன்னா நான் சொல்ல மாட்டேன். சிறையில இருந்து பழைய கதையை சொன்னா உங்களுக்கு கோவம் இருங்க சார். பழைய கதையை சொன்னா உங்களுக்கு கோவம். சிறையில இருந்தவங்களை விடுதலை பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட்டு தானாக முன் வந்து அந்த பொண்ணுடைய தாயார் வந்து வழக்கு தொடுத்ததின் காரணமாக சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு, எப்படி இது போன்ற பயங்கரமான குற்றவாளிகளை நீங்க வெளியில் விட போச்சு, உடனடியாக 24 மணி நேரத்துல உள்ளதுக்கு போடணும்னு சொல்லி உத்தரவு போட்டு அந்த ஹைகோர்ட் குஜராத் ஹைகோர்ட்டுக்கு கண்டனம் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் மறுபடியும் பிடிச்சு உள்ள போட்டாங்க. இது மாதிரி ஒரு கேஸா 2 கேஸா பொள்ளாச்சி ஜெயராமன் கேஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய அதாவது சொல்லிக்கிட்டே போலாங்க. நூற்றுக்கணக்கான பாரதிய ஜனதா கட்சி இப்போ ஒண்ணு வேண்டாம். சிடி ரவின்னு சொல்லி அவர் தான் இன்சார்ஜ் தமிழ்நாட்டுக்கு இருந்தாரு முன்னாடி. அவர் வந்து கர்நாடகத்தை சேர்ந்தவர். அவர் மீது ஒரு வழக்கு. சரிங்களா? அதே மாதிரி இவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய அந்த நம்ம பழைய பிரதமருடைய பேரன் அவன் வந்து இந்த மாதிரி நிறைய பெண்களை வந்து வீடியோ எடுத்து ரொம்ப ஹராஸ் பண்ணி அவன் பேர்ல நிறைய வழக்குகள் இருக்கு. இதெல்லாம் வந்து விட்டுவிட்டு சட்டம் கைப்பற்றி சார், சட்டம் கைப்பற்றி அரசு இருக்கிறாங்க. நாடகம் நீங்க காவல்துறை பெண் போலீஸ் என்ன பண்ணீங்க தெரியாதவங்கள வீட்டுக்கு போல கண்டப்பட்டீங்களே, பிரியாணி கிடையாது மாமல் கேட்டு அடிச்சீங்களா, பிரியாணி கேட்டு அடிச்சீங்களா, வீட்டுக்கு போல அடிச்சுட்டா இப்படி தட்டினவனா உங்களை கோபத்தை இது பண்ண முடியாது சார். நீங்க ஆளுங்கட்சியோட கவுன்சிலர் நீங்க வராதீங்க. அவருடைய வாதத்தை முழுமை பெற்றுட்டோம். உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்க அவருடைய என்னென்ன வாதங்கள்லாம் முன்வைக்கிறாரோ அதை நோட் பண்ணி வைங்க. உங்களுக்கு நான் முழுமையான நேரம் தரேன். நாங்க வந்து இந்த மாதிரி தவறுகள் நடந்ததை நாங்க ரொம்ப 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 அவமானமா மட்டுமல்ல, ரொம்ப வந்து தலை குனிந்து அந்த வழக்கை 3 மணி நேரத்துல குற்றவாளியை பிடித்து அவன் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாங்க எல்லாத்தையும் பண்ணிருக்கோம். 2வது எஃப்ஐஆர் எப்படி வெளியில வந்துச்சுன்னா அங்க ஒரு கருப்பாடு இருக்கே, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த கருப்பாடு தான் அதை திருடி வெளியில போட்டிருக்கான். புரிஞ்சுக்கோ, அதெல்லாம் இருக்கும். ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா. நாகப்பட்டினத்துல ஒரு சம்பவம் நடந்த சமயத்துல பிரதமரை ஒரு காவல்துறை போலீஸார் வரவேற்றாரு. அதுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த போலீஸ்காரர் வெயிட் சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க. ஒரு தமிழ்நாட்டுல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா எல்லோரும் பெரியாரிசமும் அண்ணாயிசம் சொல்ல வேண்டும், கும்மிடி பூண்டி தாண்டி தெரியாத தலைவர்கள் எல்லாம் பெரியாரிசம் சொல்வார்கள், அண்ணாயிசம் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டுல மத்த யாருமே வந்து எந்த கருத்தும் சொல்லக்கூடாது. சொன்னால் அவர்களுக்கு பொய் வழக்கு போடப்படும். எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு அவரு சொல்றாருல, அங்க ரவணாவை பாருங்க, அங்க ஆனந்தே பாருங்கள், போலந்தே பாருங்கள், பில்லந்தே பாருங்கள், நெதர்லாந்தே பாருங்கள், கம்யூனிஸ்ட்காரன் சொல்ற மாதிரி சொல்றாரு பாருங்க. அதாவது இவர் கனவு கண்டுட்டு பாருங்க நினைக்கிறேன். என்னன்னா எம்ஜிஆர் படத்துல வர்றாரு, நீல நயனங்களில் ஒரு நீண்ட கனவு வந்தது, கனவு ஏன் வந்தது மாதிரி இப்ப அவர் கனவுல இருக்கிறாரு. கனவுல இருக்கிறது மணிப்பூர் காங்கிரஸ் சதித்திட்டம். மணிப்பூர் ஈரை பேனாக்கி, பேனை பெருமானாக்கி, பெருமானை பெத்தபுரமாக்கியது காங்கிரஸ் மட்டுமல்ல, வெளிநாட்டில் வரும் மிஷனரிகளின் கூட்டு சென்றுதான் மணிப்பூரில் மிகப்பெரிய பிரச்சனை விஸ்வரூபமாக ஆக்கினார்கள். அதன் மூலம் நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியாவது காங்கிரஸ் கட்சியின் ஐயன் புள்ளி வச்சப்படி ஆட்சி அமைத்துடலாம். என்ன ஆச்சு உங்க தலைமை 100க்கு மேல தாண்ட முடியல. அப்போ அந்நிய நாட்டு சக்தி இருக்கிறது, காங்கிரஸ் சக்தி உள்ள இருக்கிறது, மிஷனரிகளுடைய ஊடுருவல் இருக்கிறது அப்படின்னா, அப்ப இந்த என்டிஏவோட ஆட்சி அவ்வளவு பலகீனமானதுன்னு சொல்லி நீங்க ஒத்துக்கிறீங்க. அந்நிய நாட்டினுடைய ஒரு சக்தி நம்ம நாட்டுக்குள்ள வந்து முழுக்க முழுக்க மத்திய அரசு தோல்வி அப்படிலாம் கிடையாது. மத்திய அரசு சார், அதாவது இங்க வந்து நீங்க வந்து இந்தியாவுல இருக்கிற மொத்த மிஷனரி கணக்கெடுங்க, மொத்த என்ஜிஓ கணக்கெடுங்க, யாரு வாரா யாரு போறா. இன்னைக்கு
இன்னைக்கு இந்தியாவுல வந்து NIA புலனாய்வுத்துறை இருக்குல்ல, சரி, பல ஆயிரம் பேரை நான் ஆய்வு பண்ணேன், குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? இவங்க எல்லாம் யாரு? நாட்டுக்கு சுதந்திரப்பட தேவைகளா? அத்தனை பேர் நாட்டுக்கு எதிராக, சமூக கலாச்சாரத்துக்கு எதிராக நாட்டை பிளவுபடுத்த வேண்டும் என்ற திட்டம் திட்டி எத்தனை பேர் ரகசியங்களை தொலைபேசி அவனுடைய செல்போன் டிரான்சாக்சன் அவனுடைய ஆய்வு பண்ணி எத்தனை பேரை அரெஸ்ட் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இன்னைக்கு விசாரணை கமிஷன் இருக்கிறாங்க, விசாரணை கூண்டில் நிற்கிறாங்க. இதெல்லாம் அண்ணன் காமச்சானுக்கு தெரியாத ரிபப்ளிக்கினுடைய தலைமை ஆசிரியர் இருக்கக்கூடிய அர்ணாப் கோஸ்வாமி வீட்டுக்கு எல்லாம் போக மாட்டேங்குது சார். ஒரு விஷயம் சார், வந்து அந்த அந்த அளவுகள் அவருக்கும் இருக்கணும். என்னை அவர் எப்படி புல்வாமா அட்டாக் தெரியுதுன்னு சொல்லி முன்னாடியே வந்து அவருக்கு மெசேஜ் வருது. ஆமா, அப்படி ஆமா சார். இப்ப அண்ணாமலைக்கு எவ்வளவு விஷயம் தெரியும். தமிழ்நாடு பாஜக தலைவர், காவல்துறை அதிகாரி இருந்தாலும் அவர்கிட்ட புலனாய்வுத்துறை அதிகாரி இருப்பாங்க. அவர் எவ்வளவு விஷயம். ஆமா சார், எப்படி சிலிண்டர் வெடிப்புல நடந்த அந்த அவனுடைய ஆடியோ எல்லாம் என்கிட்ட இருக்கு. உண்மைதானே, உண்மைதானே. அவர் கட்சியினுடைய தலைவர். ஒரு விஷயம் சார், நீங்க ஒரு நடிகர் வந்து இப்படி பேசும்போது அதே ஒரு பாஜக தலைவருக்கு வந்து கண்டிப்பா அவர் காவல்துறை அதிகாரி இருந்தவர், அவருக்கு தெரியாம இருக்குமா? இப்ப இவர் சொன்னார்ல, கருப்பாடுதான் இதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்பா என்ன அர்த்தம் வந்து சார்? நடந்து போச்சுங்க. இனிமேல் பல விஷயம் நடக்காம பார்த்ததுன்னா ஒரு அறிவாளிக்கு அழகு. ஆனா அறிவாளத்தின் இருந்து கொண்டு அழகு என்று சொல்லுவது அந்த எண்ணெயே அர்ணாப் கோஸ்வாமி வீட்டுக்கு போயிருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது ஒரு நீதியான எண்ணெயேன்னு சொல்லலாம். அது வந்து ஒரு நியாயமான எண்ணெயே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த எண்ணெயை மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, அப்பாவில பிடிச்சி உள்ளதுக்கு போடுறதுதான். குறிப்பா சிறுபான்மையில பிடிச்சி உள்ளதுக்கு போடுறதுதான் அதனுடைய இது. சரி, உங்க வாதத்தை வரேன் சார். என்னையே இதுவரைக்கும் கைது செய்து விசாரணை பண்ணக்கூடிய நபர் யார்? அப்பாவி ஒரு ஆளை காட்டுங்க சார். அதாவது உங்களுக்கு குற்ற பின்னணி உள்ளவர்களே கண்டிப்பாக யாருமே காண மாட்டாங்க. புரியுதா? இப்ப அண்ணாமலை உள்ள பாஜக தலைவர் வந்தனாலதான் அவருடைய கோரிக்கை, அவருடைய பிரச்சாரங்கள் ஆளுங்கட்சியோட திமுகவுக்கு ஏன் கதி கலங்குது? தவறுகளை சுட்டி காட்டாரு. இதுக்கு முன்னாடி யாராவது சுட்டி காட்டாங்களா? இன்னைக்கு அதிமுக பொறுத்த வரைக்கும் எதுவுமே அவங்க கண்டுக்கல. பிஜேபியில பேசுறாரு. நம்ம சுரேஷ்னு சொல்லிட்டு ஆருத்ரா கோல்டுல ஊழல் பண்ணி அவர் இப்ப கட்சியில இருந்து இந்த கட்சியை விட்டுட்டு வேற கட்சிக்கு போயிட்டாரு. சரி, கூட்டணி கட்சி போயிட்டாரு. இவருக்கு எவ்வளவு காசு கொடுத்தேன்னு அவர் ஓப்பன் தாங்க பேசினாரு. இதெல்லாம் இவர் பார்த்தாரு, இவர எண்ணி கொடுத்தாரு. பொய்யான தகவல். அண்ணாமலை மட்டும் வாங்க. அண்ணாமலை வைத்த கோரிக்கை தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலம் இனிமேல் இப்படி வீணாகிவிடக் கூடாது என்பதற்காக தமிழகத்தின் மக்களுக்கு, தமிழகத்தின் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதுதான் அண்ணாமலை முன்வைத்துள்ளார். இன்னைக்கு தமிழ்நாட்டுல திமுக பதில் சொல்ல மாட்டாங்குது. ஏன் கூட்டணி கட்சி தூண்டி விடுறீங்க? இந்த விவகாரம் கண்டிப்பாக நம்முடைய இந்த கேள்வி கணைகளை நம்ம அரசு இயந்திரங்கள் மீது வைக்கதான் செய்யணும். திமுக அரசை பத்தி கேள்வி கேட்கதான் செய்யணும். ஆட்சேபனையே கிடையாது. ஒரு பெண் மீது ஒரு வன்முறை வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கு. ஒரு விஷயம் சார், ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் எங்களுக்கு. நீங்களும் சும்மா திரு அண்ணாமலை அவர்கள் இப்படியான ஒரு ரொம்ப மிக ஒரு உணர்ச்சி வசப்பட்டு வந்து அடிக்கிறது ஒரு கேள்வி இருக்கு. தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல இப்ப கேள்வியாவும் முன் வச்சிருக்காரு. ஏன் அவர் வந்து பரபரப்பா வந்து இந்த அரசியல இருக்கணும் அப்படின்னு அவர் எண்ணுகிறாரா? அமைதி நிலவணுங்கிற ஒரு இது இல்லையா? நீங்க வந்து அதிமுக பிரதான எதிர்கட்சி ஊடகங்கள் மூலமாக ப்ரொபகண்டா பண்ண விரும்புறீங்கன்னு கேக்குறாரு. தமிழ்நாட்டின் மக்களுக்காக, மக்களின் நலனுக்காக அல்லும் பகலும் அயராத பாடுபடக்கூடிய ஒரு எதிர்கட்சி என்றால் அது தமிழ்நாட்டில் பாஜக. சும்மா அண்ணாமலையை கண்டு உங்களுக்கு பயம்? அப்ப உங்களுக்கு பயம் இருக்குது இல்ல? அவருக்கு கோரிக்கை அதாவது அடங்க மறு அத்துமறு சாத்வீகமா ஒரு கோஷம் வச்சிருக்கேன் சார். அடங்க மறு அத்துமீறு இது சாத்வீகமா? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? விடுதலை சிறுத்தை இயக்கத்தை பொறுத்தவரையிலும் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் அவருடைய கட்சிக்கும் பாஜகவுக்கும் எதிராக பயன்படுத்தக்கூடிய பிரச்சார ஆயுதமாகத்தான் திமுக விடுதலை சிறுத்தை பயன்படுத்த உள்ளது. அதைத்தான் இப்போது அரங்கேற்றி வருகின்றார்கள். காரணம் என்றால் திமுகவில் பிரச்சாரம் செய்வதற்கு எதிர்த்து பேச ஆடு கிடையாது. கம்பெனி ஜீரோவான நிலைப்பாடு இருக்குது. ஒவ்வொரு மாடலும் நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா அண்ணா திமுக காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிஜேபி திமுகவும் வந்து அண்டர் கிரவுண்ட்ல டீலிங் போட்டு அண்ணா திமுக செகண்ட் பிளேஸ்ல வைக்கணும்னு சொல்லி நீங்க டீலிங் போடுறீங்க. ஒரு விஷயத்தை பண்ணுங்க. பிஜேபிக்கு அதிமுக கோபம் என்னவென்றால் பார்லிமெண்ட் தேர்தலில் அவங்க கூட்டணி அவங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு வரல. இது காரணம், இதுக்கு பிரதான காரணம் திமுக கொடுத்த
எடப்பாடியிடம் திமுக கொடுத்த அசைன்மெண்ட் தான். தேசிய கட்சிக்கு நீங்க ஸ்ட்ரென்த் கொடுக்க வேண்டாம், நாம அடிச்சாலும் படிச்சாலும் நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடுவோம், நம்ம ரெண்டு எடப்பாடிக்கு இந்த அசைன்மெண்ட். ஆமா, எடப்பாடியுடைய நிர்வாகம், எடப்பாடியுடைய கட்சி நிர்வாகம் அறிவாளத்தில் உள்ளதை தவிர்த்து அவரை நம்பி இன்னைக்கு இன்னும் இல்ல. அவர் தனிப்பட்ட முறையில் எடப்பாடி கூட்டணி இல்லாமல் எத்தனை வாட்டி தன்னாலும் 10 தோல்வி 11 தோல்வி 12வது தோல்வியா தான் இருப்பார் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆகவே தான் திமுகவுக்கு அந்த அண்ணா திமுக சைலண்டா இருக்கு. இப்ப நம்ம கட்சியிலேயே பாக்குறோம், பிஜேபியில காயத்ரி ரகுராம்ல இருந்து எத்தனையோ பெண்கள் வந்து எங்களுக்கு ஹராஸ்மெண்ட்டுக்கு நாங்க உள்ளாக்கப்படுறோம் சொல்லி வெளியேறக்கூடிய காட்சிகளை நம்ம பாக்குறோம். கட்சியில பாதுகாப்பா இருக்கா பிஜேபியில? போற்றுவோர் போட்டட்டும், தூற்றுவோர் தூட்டட்டும், போகட்டும் கண்ணனுக்கு என்று கீதாச்சாரம் போல் அரசியல் எல்லா கட்சியிலும் இந்த மாதிரி அப்பப்ப சீசன் எப்படி அந்த மாதிரி வரும் போகும். இதெல்லாம் வந்து நம்ம இதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்க முடியாது. அப்படி பார்த்தால் திமுகவுல உழைத்த சீனியர் பெண் தலைவர்கள் எல்லாம் எத்தனையோ பேர் இந்த கட்சி சுப்ரீம் உங்களுக்கு தெரியும். அவங்களே இனிமேல் இந்த கட்சியே வேண்டியது அப்படி கிடையாது. திமுக பொறுத்தவரையிலும் உழைப்பாளிக்கு அங்க முக்கியத்துவம் கிடையாது. அதுக்குள்ள பணம் நிறைய விஷயம் சார். அப்புறம் அண்ணன் காமாட்சி நாடு சும்மா இருக்க மாட்டாரு, ஒரு ஏதாவது ஏழை கிளப்பிட்டு இருப்பாரு. வேண்டாம், அதுக்குள்ள போகாதீங்க, அண்ணாமலைக்கு வாங்க, அண்ணன் கேளுங்க. திரு அண்ணாமலை அவர்கள் கொண்டு செல்லக்கூடிய இந்த பாதை என்பது அவர் நிச்சயமாக வரக்கூடிய 26ல ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பாரு. அதனுடைய நீட்சியாகத்தான் மக்களுடைய வாய்ஸா இதுல வந்து ஒலிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸோ அப்போ வரக்கூடிய காலங்களில் திரு அண்ணாமலை வெர்சஸ் திரு ஸ்டாலின் அப்படிதான் இருக்குமா? நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஈஸியா இடம் போடாதீங்க, சரியா? அது புரட்சி தலைவர் எம்ஜிஆரால தொடங்க வைக்கப்பட்ட கட்சி. காங்கிரஸ் என்பது இன்னைக்கு இருந்து பக்கா காங்கிரஸ் இல்ல, சொக்கா காங்கிரஸ். அன்னைக்கு இருந்து பக்கா காங்கிரஸ். காமராஜர் காலத்தில் இருந்ததும் இந்திரா காந்தி அம்மா இருந்த காங்கிரஸ் எல்லாம் பக்கா காங்கிரஸ். இங்க இருப்பது சொக்கா காங்கிரஸ். அதே போல அண்ணா திமுக என்பது எம்ஜிஆர் அடுத்து ஜெயலலிதாவோட அந்த கட்சி. இப்ப அண்ணா திமுக பொறுத்தவரையிலும் அண்ணா திமுக ஜெயலலிதா கொண்ட அந்த கட்சி அல்ல, எம்ஜிஆர் கண்ட கட்சி அல்ல. இப்போது வந்து சேலம் எடப்பாடியுடைய கையில ஒரு இருக்கிற நிர்வாகம் அவ்வளவுதான். அதாவது சட்டமன்றத்துல 80க்கு சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவரை இவர் இந்த அளவுக்கு தாளம் தாழ்த்தி பேசுறது கண்டிக்கத்தக்க. 75 கூட்டணியோட அவங்க அதிமுக 65, இப்ப அவரோட உடல் இருப்பவர் 62 பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை பார்த்து வெறும் 3-4 தான் சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்காங்க. 4 பேர் இருக்காங்க. 4 பேர் வச்சிருக்கவங்க எங்க? தெலுங்கானால பாத்தீங்கல்ல, எப்படி எவ்வளவு பெரிய அசுர வளர்ச்சி, சந்திரசேகர் ராவை பின்னாடி கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஃபார்முலாவை கொண்டு போய் கட்சி முன்னேறணும்னு அவங்க கொண்டு போறாங்க. காங்கிரஸ் கட்சியை போல ஓரளவுக்கு பிஜேபி உண்மையை நீங்க ஒத்துக்கிறீங்க சார். ஆனா அண்ணனுக்கு அது கூட பொறுக்க முடியாது. இவங்க எப்படி தெரியுமா உறவாடி கெடுக்கிற கூட்டம். எப்படி மும்பைல எப்படி உறவாடி அந்த ஆளை நீ வாயா உடைச்சு வா, ஒன்ன முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொல்லி முதலமைச்சர் ஆக்கி அவர் மேல இருந்த ஈடி கேஸ எல்லாத்தையும் வித்ரா பண்ணி இப்ப கூட ஒரு 1000 கோடிக்கு இருந்த அந்த ஊழல் கேஸையும் வித்ரா பண்ணிட்டாங்க. இப்ப அந்த துணை முதலமைச்சர் கொடுத்துட்டாரு. அப்படிங்கறதுனால இந்த மாதிரி எல்லாம் உறவாடி அவங்க ஆட்சியை பிடிக்கிறதா செந்தில் பாலாஜி மாதிரி சொல்லுங்க. சூழ்ச்சித்திறன் செந்தில் பாலாஜி அவர்கள் சும்மா சூழ்ச்சித்திறன். இங்க பாரு கொஞ்சம் பொறுங்க சார். சூழ்ச்சித்திறன்ல கெட்டிக்காரவங்க தான் பாரதிய ஜனதா கட்சி. அந்த சூழ்ச்சி தமிழ்நாட்டு மக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் 11.5% வாக்கு வாங்கியிருக்காங்க. தவிர்க்க முடியாத சக்தியா பிஜேபி வளர்ந்துட்டு வருது. திரு அண்ணாமலை அவர்களுடைய இந்த தலைமையில முன்னால் இருந்த பொன்னார் அவர்களா இருக்கட்டும், சமிலிஸ் அவர்களா இருக்கட்டும், இலகணேசனோட பிஜேபியோ சற்று அந்நியப்பட்டு இது வளர்ச்சி பாதை அசூர வளர்ச்சியில இருக்கு. இது அடுத்து எதிர்கட்சி தலைவர், அடுத்து முதலமைச்சர் 31, அடுத்து 36 அந்த டார்கெட்ல போயிட்டு இருக்காங்க. பாருங்க, நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. யார் வேணாலும் மக்களுடைய தீர்ப்பு கொடுத்தா யார் வேணாலும் ஆட்சிக்கு வரட்டும், எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. நாங்கள் மக்களின் சேவை தான், மக்களுக்கு சேவை செய்யத்தான் நாங்க வந்திருக்கோம். மக்களுடைய செய்கிறோம். மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்க. 26ல ஆனா இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. நீங்க எந்த இடியத்து சொன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா
அதாவது 5 லட்சம் பெண்கள் அதெல்லாம் நம்ம பேப்பர்ல ஏழாமை காரணம். 5 லட்சம் பெண்கள் தமிழ்நாட்டுல இருக்காங்க. சரி. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா பெண்கள் வந்து ஏதாவது தவறுகள் அவங்க மேல இருக்குன்னா அவங்க உடனடியா சொல்லணும். ஒண்ணு எங்க சொல்றதுக்கு நீங்க தான் மிரட்டுறீங்களே, எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க. மிரட்டுறோம், சும்மா இந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, சும்மா பண்ணாதீங்க. எங்க பாருங்க எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க, எப்படி சொல்ல முடியுங்க. நான் லிஸ்ட் தரேன், நீங்க எடுக்கிறீங்களா? 1000 உதாரணம் சொல்றேன் சார். தமிழகத்தில் நடக்கக்கூடிய உயரும் பட்டத்தில் நடக்கக்கூடிய பாலியல் பிரச்சனை தான் 1000 மேட்டர் சொல்றேன். நாங்க எடுத்து விட்டோம்னா நீங்க அவ்வளவுதான். நீங்க சும்மா வந்து அதெல்லாம் சீனி சக்கரை சித்தப்பா சீட்டடி தக்கப்பா சும்மா அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஆட்சியில இருக்கவங்க பணத்தை சேர்த்து தொழில் பண்ணி அவன் பணம் சம்பாதிக்கிறான். அதுக்கு பணம் சம்பாதிச்சுட்டான், காலேஜ் கட்டிட்டான், அதை கட்டிட்டான், இதை கட்டிட்டான்னு என்ன தொழில் சரிங்க சார். தமிழ்நாட்டுல இன்னைக்கு கல்லூரி நிறுவனங்கள், மருத்துவ நிறுவனங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டரு, மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர்கள்லாம் எந்த கட்சியில உள்ளவங்க மட்டும் நீங்க சொல்லுங்க. எந்த கட்சி அதிமுக திமுக திமுக தான் சம்பாதிக்கிறோம். நாங்க தொழில் பண்ணி சம்பாதிக்கிறோம். ஆனா என்ன தொழில்? ஆட்சி வந்த தொழில். என்னத்தை நீங்க பண்ணீங்க? மக்களை ஏமாற்றி ஆட்சியில உட்காந்துக்கிட்டு நீங்க வந்து தொழிலை பற்றி பேசுறீங்க. நீங்க என்ன மைசூர் மகாராஜாவுடைய வம்சாவரசு நீங்க வந்தீங்களா? எல்லாம் மக்களை ஏமாற்றி ஆட்சியில உட்காந்துட்டு சுரண்டி கோடி கோடிய கொள்ளை அடிச்சுக்கிட்டு இன்னைக்கு பல அதிபர்கள் தொழிலதிபர்கள் வந்து எதுக்கு நடிக்கிறீங்க? தொழில் செய்யறோம், ஒரு ஜாமீன் சொல்ல விடாம தடுக்கிறாரு பாருங்க. இல்ல அதான் நான் சொல்றேன். தொழில் செய்து நாங்க காசு கொஞ்சம் வரி கட்டுறோம். சரியா வரி கட்டுங்க, அதான் சொல்றேன். ஆயிரம் விஷயம் இருக்கு சார். சென்னையில வந்து எத்தனை விஐபிகள் வெளிநாட்டுல பணத்தை கொண்டு போறதுக்கு எவ்வளவு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு என்ஆர்ஐ பணம் கொண்டு போறாங்க தெரியுமா? இது ஒரு சொல்ல முடியுமா? இல்ல நடவடிக்கை எடுக்க முடியுமா? சும்மா யார்கிட்ட காது குத்துறீங்க வந்து? இல்ல அதான் ஜெகத் ரட்சகன் நான் குறிப்பிட்டேன். பேசுவாரு. அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க தம்பி. தொழில் பண்ணி பணம் சம்பாதிக்கிறாங்க, முறைப்படி வருமான வரி கட்டுறாங்க. சில கேஸ்ல வந்து வருமான வரி கட்டுறதுக்கு டிலே ஆகுது. அந்த மாதிரி கேஸ்ல வந்து பெனால்டி அது இது டிலே ஆகுதா? ஐஎஸ்ஓ ஆடிட்டர் ஐஎஸ்ஓ தரச்சான்றிதழ் கொடுக்க வேண்டிய அதிகாரி இங்க வந்திருக்காரு பாருங்க. ஆடிட்டர் அந்த கணக்கு வழக்குல சரியான முறையில கொடுக்கிறதுக்கு டிலே ஆகுது. இந்த மாதிரி ஆகுது. ஆனா எந்த தொழிலுமே பண்ணாம ஒரு அரசு அதிகாரியா இருந்து, ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவர் அரசு அதிகாரியா இருந்து அந்த 10 ஆண்டு காலம் பணிபுரிஞ்சு அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு இந்த 3 ஆண்டு காலத்துல ஒரு 10,000 கோடி சம்பாதிச்சிற அளவுக்கு சம்பாதிச்சிருக்காருன்னா எந்த வழியில இல்ல எந்த தரவு அவர் என்ன தேர்தல் அபிடவிட்ல வந்து சொல்லிருக்காரா 10,000 கோடி? அபிடவிட்ல சொல்ல வேண்டாம். இப்ப நான் சொல்றது 3 ஆண்டு. இப்ப பிரசன்ட் இன்னைக்கு ஸ்டேஜுக்கு வந்து நான் ஏற்கனவே சில ஊடகங்கள்ல வந்த செய்தியை தான் நான் சொல்றேன். ஊடகங்கள்ல வந்த செய்தியை தான் சொல்றேனே தவிர நான் என்ன ஊடகங்கள் செய்தி பல ஊடகங்கள் இருக்கு, நான் எடுத்து காட்டுறேன். பல ஊடகங்கள்ல வந்த செய்தியை தான் நான் சொல்றேன். இத்தனை ஆயிரம் கோடி அவர் சம்பாதிச்சிருக்காரு, எந்த வழியில சம்பாதிச்சாரு? பேசக்கூடாது. இல்ல அது நீங்க உரிய தரவுகள் காட்டணும். இல்ல நீங்க உரிய தரவுகள் எல்லாம் நீங்க காட்டணும். ஏன்னா ஒரு பல்க் அமௌண்ட் அவர் வந்து வச்சிருக்காருன்னு சொல்றீங்க, அவர் இத்தனை சொத்து சேர்த்திருக்காரு, அதுக்கான விளக்கம் அவர் சொல்லியாச்சு. ஆனா இவங்களுக்கு பாருங்க, சும்மா இருக்கிற வாய்க்கு சோழப்படி கிடையாது, ஏதாவது ஒண்ணு சொல்லி ஏமாத்தலாம். தாங்க முடியல சார். அண்ணாமலுடைய பிரச்சாரம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை திருப்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. திமுக ஆட்சியை ஒழிக்கும் வரை, திமுக ஊழல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் வரை நான் செருப்பு போட மாட்டேன். உங்களால் சொல்ல முடியுமா? சரி, நீங்க காமாட்சி நாடு அவர்களே, நான் சொல்றேன் சார், வாய்ப்பு கொடுங்க சார். காமாட்சி நாடு அவர்களே, ஒரு விஷயம் என்ன வாய்ப்பு கொடுங்க சார். காமாட்சி நாடு அவர்களே, ஒன்று உங்களுக்கு சவால் விடுறேன். அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு சபதம் நடத்திருக்காரு, செருப்பு போட மாட்டேன்னு சொல்லிருக்காரு. 40 நாள் விரதம் இருக்கிறேன்னு சொல்லிருக்காரு. சவுக்கால நான் அடிச்சு நான் என்னுடைய இது பண்ணுவேன்னு சொல்லிருக்காரு. நான் சொல்றேன், காமாட்சி நாடு நீங்கள் அண்ணாமலை செருப்பு இல்லாமல் போகின்றார். நான் என் சட்டை இல்லாமல் மீண்டும் திமுக ஆட்சி வந்தாதான் சட்டை போடுவேன் என்று உங்களால சொல்ல முடியுமா? சட்டை போட மாட்டேன். சட்டை போட மாட்டேன். அவன் பகுத்தறிவாதி சார், பெரியார் நம்பிக்கை கிடையாது. திமுக ஆட்சி வரும் வரையிலும் நான் வருவது வரை நான் இப்போ சட்டை காட்டுகிறேன். திமுக ஆட்சி வந்தாதான் நான் சட்டை போடுவேன். காமத்தோட சவால் விட தயாரா? நீங்க காமத்தையாவுடைய பேச்சுக்களை நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன். இதே ஒரு தனியார் தொலைக்காட்சியோட டிபேட் நியூஸ் டேவ்ல நான் 40 தொகுதிகள் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் கழுத்தை அறுத்து இந்த டேபிள்ல வைக்கிறேன்னு சொன்னாரு. நல்வாய்ப்பாக ஐயாவுடைய உயிர் இப்போது உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால் 40 தொகுதிகள் வந்து வெற்றி பெற்றிருக்கு. சரி, ஓகே.
அவங்களுக்கு வாய்ச்சவடால் பண்ண நான் உங்களுக்கு நேரம் வாய் சவடாலாம் கத்திரிக்காய் சவடாலாம் தான். அதுக்காக ராவணனா ஓகே இதற்காக நிறைவான கருத்து பிஜேபி தவிர்க்க முடியாத சக்தியாக தான் நீங்க வளர்ந்து கொண்டு வருகிறது. அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. தவிர்க்க சக்தியாக வளர்ந்து வருது. பாரதிய ஜனதா தவிர்க்க முடியாதுன்னு இல்ல, எல்லா அரசியல் கட்சி மாதிரி அந்த கட்சியும் வளருது, அவ்வளவுதான். அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஏறக்குறைய இன்னைக்கு 11 ஆண்டு காலமா இன்னைக்கு மத்தியில ஆட்சி இருக்கு. மத்தியில ஆட்சி இருக்கும் போது இன்றைக்கு மத்திய ஆட்சியை வச்சு நிறைய பேர் குளிராயிரம். இன்றைக்கு இவர் சொன்னாரு கொடியை போட்டுட்டு திமுக காரன் ஏமாத்துறான்னு. டோல்கேட்ல கொடியை போட்டு போனா டோல்கேட்ல காரை நிப்பாட்ட மாட்டான்னு சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு மதுரையிலயும் சரி திருச்சியிலயும் நிறைய பேர் கொடியை போட்டுட்டு இருக்கான் தான் கார்ல. நான் என்ன கேக்குறேன், இப்ப பிஜேபி நினைச்சா சிபிஐயோ இடியோ ரைடை விட்டோ ஒரு 50-60 சீட்டு வந்து அதிமுக வந்து வாங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? எப்படி உங்கள்கிட்ட வந்து 2011 அறிவாலயத்தில் நடந்த மாதிரி இப்போ நடக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அதை விட இது ஒரு நல்ல பலம் புரிஞ்சு இப்போ ஆட்சி நடந்துட்டு இருக்கு, இந்தியாவோட ஆட்சி. ஆனாலும் தன்னுடைய கட்சி, எங்களுடைய கட்சி தனித்துவமா வளரணுங்கிறதுக்காக பிஜேபி இங்க செயல்படுது. நாங்க ஒட்டுண்ணியா இருக்க மாட்டோம், பேராசைட்னு பிரதமர் மோடி வந்து காங்கிரஸ் அடிச்சார்ல, அந்த மாதிரி நாங்க இருக்க மாட்டோம், நாங்க தனித்துவமா வளருவோம்னு சொல்லி ஒரு கட்சி வளருது இல்லையா? கண்ணு இவங்க வந்துடட்டும், எதிர்கட்சியா வந்தாலும் சரி எதிரி கட்சியா வந்தாலும் சரி, இந்த மாதிரி நான் செரு போட மாட்டேன், சவுக்கால அடிச்சுக்குவேன், இந்த மாதிரி கூமுட்டை எல்லாம் இந்த நாட்டு அப்புறம் என்ன அப்புறம் காமாட்சி நாடுகளுக்கு இரட்டை அர்த்தத்தில் வந்து சவுக்கால அடிச்சுக்குவேன் அப்படின்னா ஆமா, மக்களுக்காக பண்றாருங்க, மக்களுக்காக தன்னை வருத்துகிறார். தமிழகத்தினுடைய மக்களினுடைய குரலாக அவர் பேசுகிறார், தன்னையே வருத்தப்படுகிறார். அந்த பெண்களை நிர்வாணமா வல்லுணர்வு பண்ணி ஊர்வலமா கூட்டிட்டு வந்தாங்களே, அன்னைக்கு எங்க போறதா? இது மிஸ்டரியே இதுக்கான பதிலாக சொல்லியாச்சு, சொல்ல பதில கலத்தியாச்சு. ஓகே, திரு சார் நிறைவான கருத்து. அண்ணாமலை அவர்கள் இந்த அசுர வளர்ச்சி, பிஜேபியினுடைய இந்த அசுர வளர்ச்சி என்பது ஊடகங்கள் காட்டக்கூடிய ஒரு பிம்பம் தான். இந்த 11.5% பிஜேபியினுடைய வாக்கு சொல்வதே இது ஒரு மோசடி. அந்த கூட்டணியிலே ஜான் பாண்டியன் அவர்கள், ஏசி சண்முகம் அவர்கள், ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவர்கள் எல்லாம் வந்து உள்ளடங்கிய வாக்குகள் தான் வந்து பெற்றிருக்கு. அது உண்மையிலே 5% பிஜேபி தான் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை உங்கள் மீது வைக்கப்படுது. திருமாவளவன் அண்ணனும் அதே மாதிரி தான் சொல்றாரு, ஒரு பரபரப்பு அரசியலை வந்து பண்ணணுங்கிறதுக்காகத்தான் பிஜேபி அண்ணாமலை அவர்கள் இங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உங்க வாதத்துக்கு வருவோம். நிறைவான கருத்து. இப்படி சொல்லக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் தான் ஒரே ஒரு சவாலை விடுறாங்க. பாஜக தனியா நிற்கும், திமுக தனியா நிக்கட்டும், அண்ணா திமுக தனியா நிக்கட்டும், விடுதலை சிறுத்தை தனியா நிக்கட்டும், யாருக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் ஓட்டு வரணும் தன்னுடைய திறமையை தன்னுடைய கட்சியினுடைய பலத்தை 2026 காட்ட தயாரா பண்ண மாட்டாங்க சார். 2024 என்டிஏ சார் பண்ணல, இது 2024. ஆமா, 2000 சார் உதங்குற கூட்டணின்னு இருந்தாதான் அந்த ஆட்சியை பிடிக்க முடியும், வெற்றி பெற முடியும், அதிக பெர்சன்டேஜ். அதே மாதிரிதான் 2026 கூட்டணின்னு அமைச்சாதான் வந்து வெற்றி பெற முடியும், வரையில ஏற முடியும். இவர்கள் சொன்னதுக்கு சொல்றேன், நீங்க சொன்னீங்களே பிஜேபியிடம் வந்து அமமுக 11.5 கிளைம் பண்றீங்களா? சார் அது பிஜேபி கூட்டணி ஓட்டு சார். வந்து அது பற்றி என்னப்பா, அதிமுக கூட்டணி போது அதிமுக யாரு இருக்கிறா, தேமுதிக கூட்டணி இருக்குது, அப்ப இதெல்லாம் சேர்ந்து அவங்க குடிச்சுப்பாங்க. அது மாதிரி திமுக அப்படிதான் கூட்டணிக்கான ஒரு நிலைப்பாடு உருவாக்க. அதாவது அந்நிய கட்சிகள் எல்லாம் அவங்க தாமரை சின்னத்துல நின்றாங்க, அந்த ஓட்டை நீங்க கிளைம் பண்ண கூடாதுன்றாங்க சார். வேற ஒரு விஷயம் சார், சின்னம் தான். அதாவது அந்நிய கட்சிக்கு நம்ம சொல்ல முடியாது, நாம் பிஜேபி பொறுத்த வரைக்கும் அந்நிய கட்சியாக இருந்தாலும் இந்த பிஜேபியினுடைய சின்னத்துல நின்றால் அது பிஜேபி தான் அந்த ஓட் பேங்க் தவிர்த்து இன்னொருத்தர் எப்படி இது பண்ண முடியும். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்கமைக்கு மிகுந்த நன்றி.